ட்வைலைட் ஆன்யா இன்னும் 4 மாசத்துக்குள்ள எப்படியாச்சு 8 எஸ்டலார் ஸ்டார்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்றாங்க. இதை கேட்டு ட்வைலைட்டோ 8 தானே, அதெல்லாம் பண்ணிடலாம். மனசுக்குள்ள வேணும்னா அவ அந்த பிளாக் ஸ்டார்ஸை ஈஸியா கலெக்ட் பண்ணிடுவா. ட்வைலைட், நீ எது பண்றதா இருந்தாலும் பார்த்து பண்ணு, ஏன்னா நமக்கு எதிரிகள் அதிகமாகிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் பண்ணி நம்ம யோர் வேலை செய்யற சிட்டி ஹால காட்டுறாங்க. அப்ப யோரோட ஃப்ரெண்ட் சொல்றாங்க, நம்ம சிட்டி ஹால்ல ஒருத்தர் ஸ்பைன்னு சந்தேகப்பட்டு கூட்டிட்டு போயிட்டாங்களாம், தெரியுமா? பாத்தீங்களா, இவ்வளவு நாள் ஸ்பை நம்ம கூடயே இருந்திருக்காங்க, ஆனா நமக்கு அது தெரியல, இன்னும் எங்கெல்லாம் ஸ்பைஸ் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இன்னொருத்தி சொல்றா, ஏய் யோர், என்னோட பாய் ஃப்ரெண்ட் உன்னோட பிரதரை பாத்துருக்காங்க, உன் தம்பிக்கு உனக்கு கல்யாணம் ஆனது தெரியாதாமே, அவன் செம ஷாக் ஆயிட்டானா. இதை கிட்ட யோரோ, அச்சோ நான் என் தம்பி கிட்ட சொல்லவே மறந்துட்டேன், மனசுக்குள்ள இவங்கிட்ட சொல்லாம போயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. உடனே அந்த பொண்ணு, எனது 1 வருஷமா நீ மறந்து போயிட்டியா? அப்படியே சீன் கட் பண்ணி ஸ்டேட் செக்யூரிட்டி பில்டிங்க காட்டுறாங்க. அங்க இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டு வந்த ஒருத்தனை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மரியாதையா சொல்லு, நீ யாருக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்த? அவர் என்னதான் கேட்டாலுமே இவன் வாயை திறக்கவே இல்லை. அப்ப உள்ள ஒருத்தன் வரான், இந்த கேஸை என்ன பாத்துக்க சொன்னாங்க. அப்புறம் அவங்கிட்ட அந்த ஆளை ஒப்படைச்சிட்டு இவங்க எல்லாரும் போயிடுறாங்க. அப்ப வெளியே 2 பேர் பேசிக்கிறாங்க, இவன் ரொம்ப சின்ன பையனாச்சே, இவனை நம்பி இவ்வளவு பெரிய கேஸை கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொருத்தன் சொல்றான், இதை பத்தி நான் நம்ம மேலதிகாரி கிட்ட பேசினேன், இவனுக்கு நேச்சுரலாவே நிறைய டேலண்ட் இருக்குன்னு சொல்றாரு, பாப்பா என்ன பண்றான். அப்போ உள்ள போன யூரி, உனக்கு ஒன்று தெரியுமா, நீ வேலை செய்யற அதே சிட்டி ஹாஸ்பிட்டல்ல தான் என் அக்காவும் வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சான், ஆனா அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, அவங்க ரொம்பவே நல்லவங்க, நீ கண்டிப்பா அவங்கள மீட் பண்ணிருப்ப. சரி அதை விடு, மேட்ருக்கு வருவோம். உடனே யூரி அவங்கிட்ட இருந்த ஆதாரத்தை காட்டுறான். இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்க யாருக்கு கொடுத்தீங்க, உண்மையை சொல்லு, நீ ட்வைலைட்டுக்கு தானே கொடுத்த, கண்டிப்பா அவனா தான் இருக்கும், மாறு வேஷம் போட்டுக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான், அவனும் முதல்ல கண்டுபிடிச்சு ஒழிக்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய லட்சியம். உடனே அவனும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு பொண்ணுங்க கூட சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கும், அதனாலதான் இதெல்லாம் பண்ணேன், மற்றபடி அது யாருல எனக்கு தெரியாது சார், உங்களுக்கு தெரியும்ல, இதெல்லாம் சாதாரணம். உடனே யூரியோ, நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது, நான் என் குடும்பத்துக்கு நேர்மையா இருப்பேன், எங்க அக்கா இந்த சிட்டியில நிம்மதியா வாழணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்க வேலைக்கு சேர்ந்தேன், இந்த உலகத்துல கெட்டவங்களே இருக்கக்கூடாது, அப்பதான் எங்க அக்கா சந்தோஷமா இருப்பா, அதுக்காக எல்லா கெட்டவங்களையும் நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை போட்டு வெளுக்கிறான். அப்படியே சின் கட் பண்ணி இந்த பக்கம் காட்டினா யோர் பதட்டமா ஓடி வந்து, லாய்ட், ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, என் தம்பி இப்பயே இங்க வரப்போறான், அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு மூலியமா எனக்கு கல்யாண விஷயம் தெரிய வந்துடுச்சு, அதனால உடனே வரேன்னு சொல்லிட்டு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதை கேட்டு லாய்டோ, அண்ட் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 8. மேலும் அடுத்தடுத்த எபிசோட்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீரீஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நானும் வீடியோ போடுவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, அதுக்கு தான் நான் ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பக்காவா செட் பண்ணிடுறான். அப்ப ஆன்யா கேக்குறா, அப்பா எப்ப அம்மாவோட தம்பி வருவாங்க? ஆன்யா, அது அம்மாவோட தம்பி இல்ல, உனக்கு அங்கிள். சரி, அங்கிள் எப்ப வருவாரு? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, வருவாங்க. அப்படியே வெயிட் பண்ணியே ஆன்யா தூங்கிடுறா. அப்படியே இந்த பக்கம் யூரி, அக்கா எப்படி 1 வருஷமா கல்யாண விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா, ஒருவேளை அவன் சைக்கோவா இருப்பானோ, வெளியே சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருப்பானோ, அப்படி மட்டும் இருந்துச்சு அவனை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ட்வைலைட்டோட வீட்டுக்கு வந்துடுறான். கதவை திறந்த உடனே ட்வைலைட்டும் யூரியும் ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. ட்வைலைட் மனசுல, என்னோட மிஷன் ஸ்மூத்தா போகணும்னா இவனை கண்டிப்பா எப்படியாச்சும் நம்ப வச்சு ஆகணும், இதுல எந்த குழப்பமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறான். அப்ப யோர்கிட்ட, நீ ஏன் 1 வருஷமா உனக்கு கல்யாண விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இப்ப ட்வைலைட் நினைக்கிறான், இப்ப இவ என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்க நினைச்சு பாக்குறான். நீ என்ன சொல்லி சமாளிக்கலான்னு இருக்க, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? அதுக்கு யோர், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவன் என்ன சொன்னா நம்புவான் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பா. இப்ப ட்வைலைட் அவ என்ன சொல்லி சமாளிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப யோர் சொல்றா, மறந்துட்டேன் தம்பி. இதகிட்ட யூரியும், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னல, அப்ப கூட நீ ஏன் சொல்லல? அதான் தம்பி, 1 வருஷமா சொல்ல மறந்துட்டேன். இதகிட்ட யூரியும் நம்பிடுறான். ட்வைலைட்டோ, என்னது இதை நம்பிட்டானா? யூரியை பொறுத்த வரைக்கும் அவங்க அக்கா தான் அவனுக்கு உலகம், அவ என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவான். யூரியோ இவங்கள மாத்தி கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க எங்க மீட் பண்ணீங்க, எப்ப மீட் பண்ணீங்க? ட்வைலைட் மனசுல, இந்த டாபிக் இப்படியே போனா நம்ம சீக்கிரமா மாட்டிப்போம். சமைச்சு சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுக்குறான். அது யூரிக்கு ரொம்பவே பிடிச்சிடுது, ஆனா அதை காட்டிக்காம சாப்பிடுறான். அப்ப யூர், நீ வேலை விஷயமா வெளியூர் போகணும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே யூரி, அந்த இடம் ரொம்பவே அழகா இருந்துச்சு, அங்க நிறைய கெஃபே எல்லாம் இருந்துச்சு,
அதை கேட்ட ட்வைலைட்டுக்கு சந்தேகம் வருது. அதனால இந்த ஒயின் கூட அங்கதான் வாங்குனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள ஆமா சொல்லுவான். $200 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். யூரியும் ஆமா இதோட விலை ரொம்ப அதிகம், $200 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்றான். அந்த கடையில வேலை பார்த்துட்டு இருந்தவருடைய பையன் தான் இப்ப அந்த கடையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த ஒயினோட ரேட் $300 மாறிடுச்சு. இவன் இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்ன கம்பெனில இருந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டான். ஆஸ்திரேலியா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில இதே ஸ்கிரிப்ட் தான் கொடுப்பாங்க. அது அப்படியே இவன் சொல்றான். அப்ப இவன் எங்களுடைய முதல் எதிரியான சீக்ரெட் போலீஸ் தான் வேலை செய்யறான். எனக்கு தெரிஞ்சு யோருக்கு அந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இவனை மட்டும் எப்படியாச்சும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா இவங்கிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இந்த டைம்ல யூரி போதை ஏறி இணைச்சு நின்று கத்த ஆரம்பிக்கிறான். நானும் எங்க அக்காவும் அப்பா அம்மா இல்லாம வளர்ந்தவங்க. டெய்லியும் யோர் ரத்தக்கறியோட உள்ள வருவா. அப்ப யூரி வந்து என்னக்காச்சு உங்களுக்கு அடிபட்டுடுச்சா? அதுக்கு யோர் மனசுக்குள்ள இது ஒன்றும் என் ரத்தம் கிடையாது, மற்றவங்க ரத்தம் தான். ஆனா யூரி நம்ம அக்கா அவங்க ரத்தம் செஞ்சு உழைச்சிருக்காங்க, அவங்களை எப்படியாச்சும் வளர்ந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பான். அப்ப சொல்றான், எனக்கு இருக்கிறது எங்க அக்கா மட்டும்தான், நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்ககிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன், நீங்க எங்க அக்காவை நல்லா பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இதை கேட்டு ட்வைலைட்டோ அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை, யோரை நோக்கி புல்லட் வந்தாலும் வானத்துல இருந்து எரிக்கலே வந்து விழுந்தாலும் நான் யோரை பாதுகாப்பேன். யூரியோ புல்லட் வரும்போது காப்பாத்துனா ஓகே, எரிக்கல் வரும்போது காப்பாத்துவானா? இவன் என்ன சூப்பர் ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது எதிரில இருந்த தண்ணியை ஊத்திடுறான். அப்ப யோரும் ட்வைலைட் துடைக்கிறதுக்காக போகும்போது ஒருத்தர் கை இன்னொருத்தர் மேல பட்டுருது. உடனே 2 பேரும் வெக்கப்படுறாங்க. இதை பார்த்தா யூரியும் எனது கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, கைப்பட்டதுக்கு வெக்கப்படுறீங்க? இல்ல நீங்க ஏதோ மறைக்கிறீங்க, இப்பயே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க, நீங்க இப்பயே 2 பேரும் கிஸ் பண்ணணும். இதை கேட்ட யோர் முகம் செவந்து போயிடுது. ட்வைலைட்டோ இப்ப வேற வழி இல்ல, இவனை நம்ப வச்சாகணும், இல்லைன்னா நம்ம மிஷின் சொதப்பிக்கும். யோர் நம்ம டெய்லியும் பண்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு யோரை கிஸ் பண்றதுக்காக போறான். ஆனா யோரோட முகம் செம்மையா செவந்து போச்சு. அப்படியே அவன் கிஸ் பண்றதுக்காக போறான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் யூரி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் விஷயத்த நம்பினானா இல்லையா, இவன் ஆன்யாவை ஏத்துக்கிட்டானா இல்லையா, இதுக்கப்புறம் ஆன்யாவோட ஸ்கூல்ல என்னென்ன விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்ற எல்லாமே அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ரெட் ஹார்ட் போடுங்க. சிரிப்பு வந்து போயிரு. யார் போட போறா சிரிப்பு. தொடர்ந்து சீச்சியன் குமாரி ஒரு சீ